வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல இருந்து டான்சிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து அலுவலக உதவியாளர் பிளஸ் ஓட்டுநர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான கேட்டகிரிஸ்ல நமக்கு வேலை வாய்ப்புகள் தந்திருக்காங்க. இது எல்லாமே நிரந்தரமான அரசு பணி தான். ஆமா. ஸோ இதுல எந்தெந்த பதவிகள் எவ்வளவு நிரப்புறாங்க, பேசிக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்றது 8ஆம் வகுப்பு நீங்க தேர்ச்சியா இருக்கணும். தமிழ் கட்டாயமா நல்ல எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஜாப் லொகேஷன் தமிழ்நாடு தான். ஆரம்ப சம்பளம் பேசிக்கான இதுக்கான சேலரி அப்படின்றது 19,500 இருந்து 62,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கான சேலரி இதுல கொடுக்கப்படும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமா அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான முழு விவரம் எப்படி விண்ணப்பிக்கணும், யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், ஏஜ் லிமிட் என்ன, ஸோ இதுக்கான எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன். டச் பண்ணி டைரக்டா நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. அதுல இருந்து நீங்க அப்ளையும் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படின்றதையும் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்மை நீங்கள் டேரெக்டாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிரைவருக்கு தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கான ஏஜ் லிமிட் ப்ளஸ் சேலரி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே கொடுத்துருக்காங்க. இப்போது டிரைவர் போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 19,500 62,000 வரைக்கும் சம்பளம். இது போக தர ஊதியம், அதாவது அலோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா 2,400 அப்படின்றது மாதம் உங்களுக்கு தரப்படும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரிக்கே பிசி கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா 18லேருந்து 34 வயசு வரைக்கும். அதே மாதிரிக்கே பிசிலேயே முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு 18லேருந்து 34 வயசு வரைக்கும், பொது பிரிவுக்கும் 18லேருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டுநர் பதவிகளுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். பிளஸ் அது போக பார்த்தீங்கன்னா ஹெவி மோட்டார் வெஹிக்கிளையோ இல்லை லைட் மோட்டார் வெஹிக்கிளையோ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். இது போக எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா ஓகே, முன்னுரிமை தரப்படும். அதுக்காக கன்ஃபார்மாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஒரு 2 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பதவி, எல்லாருமே அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற பதவி, அலுவலக உதவியாளர். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் 15,700 இருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். தர ஊதியம் அலோன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1,300 ரூபாய் லெவல் 1 கேட்டகிரியில் இதுக்கு தரப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டும் சேம் ப்ராசஸ் தான். அதே 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும். கம்யூனிட்டி வைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்றது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை பொறுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்றது சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாடு அரசோட சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டியில் டான்சிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸில் தான் நமக்கு டைரக்டான டியூட்டி அப்படின்னு தரப்பட்டிருக்கு. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். முக்கியமாக மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கிறவங்களோ பிஹெச்டி முடிச்சிருக்கிறவங்களோ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். பேசிக்காக சிங்கிள் டிகிரி முடிச்சிருக்கேன், 10th மட்டும் தான் முடிச்சிருக்கேன், 12th டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைகளுக்கு. ஸோ அப்ளை பண்ணுறது நீங்கள் ஆஃப்லைனில் தபால் மூலியமாக தான் விண்ணப்பிக்க போறீங்க. அப்படி நீங்கள் தபால் மூலியமாக விண்ணப்பிக்க போது இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அதேமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். டிரைவருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது தனியாக இருக்குது. அதே மாதிரிக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற வேலைகளுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது ஓஏ வேலைகளுக்கான தனிப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு பல ஜெராக்ஸ் ஷாப்லையோ இல்லை எங்கனாலும் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிரிண்ட் அவுட்டில் நீங்கள் தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் எதில் வேணாலுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஐடியில் உங்கள் நேம் என்ன ஸ்பெல்லிங்கில் இருக்கோ சேம் ஸ்பெல்லிங்லேயே மறக்காமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் இப்போ என்ன ஆகுது, என்ன ரிலீஜன், கம்யூனிட்டி என்ன, கம்யூனிட்டி நேம் என்ன, அதே மாதிரிக்கே எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட எம்ப்ளாய்மெண்ட்டோட ஐடி நம்பர் கொடுத்துருக்கணும். அதே மாதிரிக்கே நிரந்தர முகவரி பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்குல்ல, ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 8th நீங்கள்
பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த வேலைகளுக்கு. அதே மாணிக்கு எந்த வருஷம் வந்து நீங்க பாஸ் அவுட் ஆயிருக்கீங்க 8த். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10த்ல வந்து சாரி நீங்க வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் அதாவது 8த்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பெர்சன்டேஜ் வந்து நம்மளால சொல்ல முடியாது. அதனால 10த்ல நீங்க என்ன மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்க நீங்க வந்து குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாணிக்கு அதர் குவாலிஃபிகேஷன்ல நீங்க வேற ஏதாச்சும் 12தோ டிப்ளமோ, டிகிரியோ என்ன முடிச்சிருந்தாலுமே நீங்க அத வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மாணிக்கு இது கூட உங்களோட 10த் சர்டிஃபிகேட், வேலைவாய்ப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் தான். எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. இன்கேஸ் நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கீங்க அப்படின்னா, தமிழ் வழியில் கல்வி சான்றிதழ் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட்டையுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் வந்து அட்டாச் வந்து பண்ணியிருக்கணும். மறந்துறாதீங்க. அது தமிழ் மீடியத்துல படிச்சவங்களுக்கு மட்டும் தான், எல்லாத்துக்கும் கிடையாது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் கையொப்பம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சரை மறக்காம நீங்க வந்து குடுத்துருங்க. குடுத்துட்டு இங்க எந்த டேட்ல இருந்து விண்ணப்பிக்கிறீங்க, எந்த இடம் இது எல்லாத்தையுமே குடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க போஸ்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது கூட நான் சொன்னேன் 10த், 12த், ஜாதி சான்றிதழ், வேலைவாய்ப்பு சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்கள பத்தின என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ எல்லா சர்டிஃபிகேட்டையுமே அட்டாச் வந்து பண்ணிருங்க. மறக்காம மேலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குல்ல, அத வந்து நீங்க ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஒட்டாத பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தபால் கவருக்குள்ளேயே போட்டு நீங்க வந்து அனுப்பியிருக்கணும். ஸோ ஃப்ரம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ மறக்காம மென்ஷன் வந்து பண்ணிருங்க. அண்ட் நீங்க அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே நான் வந்து மென்ஷன் வந்து பண்றேன். இதுதான் தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனம் கிண்டி, சென்னை 6,32,000 போட்டிருக்காங்கல்ல, இந்த ஒரு அட்ரஸுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம அனுப்பியிருக்கணும். ஓகே. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புனதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் ப்ரோ ஆகும் அப்படின்னா மினிமம் 45 நாட்கள் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப எலக்ஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கனால இத பத்தி பெருசா எடுக்க மாட்டாங்க. நீங்க அப்ளை மட்டும் பண்ணி வச்சிருங்க. எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன் டியூட்டி இதுக்கு வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் அப்படின்றது வந்து போகும். இதுக்கு வந்து எழுத்து தேர்வு அப்படின்றது எதுவுமே கிடையாது. நேரடியா உங்களுக்கு நேர்காணல் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க நேர்காணல். ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ்ல கொடுக்கக்கூடிய ப்ரையாரிட்டிஸ் இத வச்சு நீங்க இந்த வேலைகள் வாங்கிக்கலாம். ஸோ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் நீங்க சென்னையில பார்க்குற மாதிரி தான் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க சென்னையில வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க சொந்த மாவட்டத்துல எல்லா மாவட்டத்திலுமே வந்து டிரான்சிட்கோ அப்படின்றது இருக்கும். அந்த மாவட்டத்துக்கு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட்டா நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைகளோட ஃபார்ம வச்சு சொல்லியிருக்கேன். அதே மாணிக்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாபுக்குமே வந்து இருக்கும். இப்போ இந்த வெப்சைட்டோட லிங்க்க வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்போம். இன்டர்வியூ மட்டும் தான். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கான லிங்க் பாக்ஸுமே வந்து குடுத்திருக்கேன். இந்த லிங்க் பாக்ஸ்ல தான் உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் அப்படின்றது இருக்கு. இப்போ நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்ளை லிங்க் அப்படின்றதமே நீங்க டச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஓடும். அதுல கிளிக்கர் அப்படின்ற மாதிரி தெரியும். இந்த கிளிக்கரை டச் பண்ணீங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16, 17 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற அகைன் இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து ப்ளூ கலர்ல ஓப்பன் வந்து ஆகும். ஸோ அந்த பாக்ஸை நீங்க டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோமே ஸோ நீங்க அதுல இருந்து நெக்ஸ்ட் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ற பேஜ்குள்ள போகலாம். இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு. அதே இடத்துல கிளிக்கர் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? நான் இப்போ டச் பண்ணேன்னா எனக்கு இதோட டான்சிடோட அஃபிஷியல் பேஜுக்குள்ள வரும். ஸோ அந்த பேஜுக்குள்ள வந்தோடனே எனக்கு லெஃப்ட் சைட் கார்னர்ல தெரியுது பார்த்தீங்களா? நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஓஏ அண்ட் டிரைவர் ஜாப் வேகன்சி நோட்டீஸ் அப்படின்றது. ஸோ இதுல டிரைவருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் 2வதா இருக்கு. ஓஏக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் 2வதா இருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிரைவர் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக்கர் டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே இப்போ நான் அதை வந்து டச் பண்ணணும். ஸோ டச் பண்ணினா எனக்கு என்னோட லேப்ல தெரியுது பார்த்தீங்களா? அதே மணிக்கே உங்க மொபைல்லாம் டேரக்டா டவுன்லோட் வந்து ஆயிரும். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணதை வச்சு நீங்க ஜெராக்ஸ் ஷாப்ல கொடுத்து நீங்க அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஓட்டுநருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ சேம் அதே தான். இதுல வந்து டீடைல்ஸ் மட்டும் இந்த லைசன்ஸ் நம்பரு நீங்க வெஹிக்கிள் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சில டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க. அதை மட்டும் நீங்க வந்து கொடுத்துட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டணும். மறந்துடாதீங்க. ஸோ இதுக்கான எல்லா டீடைல்ஸுமே நான் ஷேர் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.